வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 கடகம் ராசி. முதல்ல சுக்கிரன் கடகத்துக்கு 10வது இடத்துல இருக்கிறாரு. சூரியன் பாதகஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு 12ல, ராகு 8ல இருக்கிறாங்க. பொதுவா இப்போ கடகம் ராசிக்காரர்களை பார்த்தோன்னா ரொம்ப பாசத்தால மோசம் போற ராசிக்காரர்கள். நல்ல அன்புள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ரொம்ப ஏமாறுவாங்க. பாசத்தால ஏமாறுவாங்க. சொந்தக்காரங்கிட்ட ஏமாறுவாங்க. கூட பிறந்தவங்க இவங்கள ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாசத்துல கடகம் ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு ரொம்ப நல்லா வருங்க. பதவி உயர்வு வரக்கூடிய காலம். உத்தியோகத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லைங்க. பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க, ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல அருமையான மாதம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. பெண்கள் குறிப்பாக சொல்லப்போனால் வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல காலங்கள். தொழில் அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. தொழில் நடக்கும், பட் ஏதோ ஒன்று நடக்கும், சிறப்பாக இருக்காது. அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான பீரியடு. அரசியல்வாதிகள் கடகராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அமைதியாக அந்த ஒரு மாதம் லீவ் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. முதல்ல 15 நாளைகளுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மனசலிப்பும் மனசோர்வும் உருவாகக்கூடிய நேரம் அரசியல்வாதிகளுக்கு. இந்த காலகட்டத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகுங்க. வேலைகளில் மாற்றங்கள் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் கொடுத்தீங்கன்னா அது தயவு செஞ்சு வராதுங்க, மறந்துடுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஒரு நல்ல விஷயம் கடகம் ராசிக்காரர்களுக்கு அவங்க மனைவி வகையில் சொத்துக்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா இருந்தால் அது வெற்றி பெறாதுங்க. முயற்சி செய்தால் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை கடகம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த ஒரு மாதமும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளால் ரொம்ப தொல்லைங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடந்தாங்கன்னா அது அவங்க அவமானப்பட நேரிடுங்க. இவர்கள் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய பேச்சை அதாவது சொல் புத்தியை தவிர்த்து தன் சுய புத்தியில் சிந்திச்சாங்கனாலுமே கடகம் ராசி, கடகம் லக்னம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுங்க. பெருமாள் கோயிலே படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெருமாள். குறிப்பாக சொல்ல போனான்னா அடையாறில் இருக்கக்கூடிய பத்மநாபருங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபர், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப பெருமாள். ஸோ இந்த சைன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குறது இவர்களுக்கு ஆகச்சிறந்த பரிகாரங்க. அதே மாதிரி இவர்கள் தயிர் சாதங்களை அன்னதானமாக கொடுக்கணும். ஒரு கோயில்களுக்கு நீங்கள் போகிறதாக இருந்தால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தயிர் சாதம் அங்கே வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது கடகராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஜூன் 2025 பலன்கள்னு போட்டிருக்கிறேன். அதை பார்த்து பலன் அடைஞ்சுக்குங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க.